நெக்ஸ்டன் நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆவலாக, அதாவது எதிர்பார்ப்புகள், என்ன நடக்க போகுது, எப்படி இருக்க போகுது, வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுமா, என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளுடைய லைஃப்பில் சேஞ்சஸ் ஆகும் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணுற சனி பகவான் இந்த வருடம் பயிற்சி ஆகிறாரே. ஸோ இந்த சனி பயிற்சி மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு நடைபெறுகின்ற இந்த சனி பயிற்சியானது 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லணும்னா கவனங்கிற விஷயத்தையும் சனி பகவான் கொடுக்க போகிறார் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி இந்த சனி பகவான்னா யார், இந்த சனி பகவானுடைய இயல்பான செயல்பாடுகள் என்ன, சனி பகவான் எல்லாரையுமே தண்டிச்சிருவாரா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ நேர்களே, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க. இன்ட்ரோடக்ஷன் வீடியோங்கிறது எதுக்காண்டி போடுறோம்னா, எல்லாருமே சனி பகவானை தவறாக புரிந்து கொண்டு சனி பயிற்சினாலே பயத்தையும் பிரச்சனையும் வருங்கிற எண்ணத்தில் நீங்கள் இருக்கக்கூடாது என்கிறதுக்காக தான் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ. ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கனாலே உங்கள் ராசிக்கான பலன்கள் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குங்கிறக்காண்டி தான் நம்ம இன்ட்ரோடக்ஷன் வீடியோவை கொடுக்குறோம். ஸோ அதனால் மறக்காமல் பொறுமையாக வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ கிட்டத்தட்ட எத்தனை நிமிஷம் இருக்க போகுது, அதிகபட்சம் ஒரு ராசிக்கு நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு 15 நிமிடங்கள் 12 நிமிடங்கள் இருக்குது. 12 நிமிடங்கள் நீங்கள் ஒதுக்கி பொறுமையாக நீங்கள் கேட்குறனால உங்களுடைய வாழ்க்கையில் குறைஞ்சது ஒரு 15% இல்லை 20% ஒரு மாற்றம் வருதுன்னா பார்க்காம இருக்கக்கூடாதுல்ல. ஸோ அப்போ மாற்றம் வருங்கிற நம்பிக்கையை நான் கொடுக்குறேன். நீங்கள் கட்டாயமாக வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். ஸோ இந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா நவகிரகங்கள் அப்படின்னு கருதப்படுகின்ற 7 கிரகங்கள், 2 கிரகங்கள் நம்ம 9 கிரகங்களை எடுத்துட்டாலுமே 7 கிரகங்கள் தான் கிரகங்கள், 2 கிரகங்கள் நிழல் கிரகங்கள், ராகுவும் கேதுவும் ஒரு சாயா கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த 7 கிரகங்களில் தன்னுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளையும் முழுமையாக நேர்மையாக பர்ஃபெக்டாக நடத்தக்கூடிய கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். அதனால தான் காலபுருஷன் ராசிக்கு அவரை 10ஆம் இடத்துல ஃபஸ்ட்டு உட்கார வச்சுருக்காங்க. மகர ராசியில் சனி பகவான் ஃபஸ்ட்டு இருக்கார், 2வது தான் கும்பராசிக்கு போகிறாரு, கும்பராசியும் இருக்கார். ஓகேவா? அப்போ 10க்கும் 11, இந்த 10ஆம் இடங்கிறது நம்மளுடைய கர்மஸ்தானத்தை குறிப்பது. ஒவ்வொரு மனிதனுடைய கர்மா சம்பந்தப்பட்ட முன்னால் செய்த வினைகள், இப்பொழுது நடந்து செயல்படுத்தக்கூடிய வினைகளை பர்ஃபெக்டாக ஃபில்டர் பண்ணி அவங்களுக்கு நல்ல விதமான மாற்றங்களையோ அல்லது அவர்கள் செய்த தீய வினைகளுக்குரிய தண்டனையை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான். ஸோ சனி பகவான் அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான விஷயங்களை ஃபில்டர் பண்ணி தான் செய்வார். ஸோ அப்போ சனி பகவான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசி கடக்கும்போது நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தோம்னா நமக்கு பிரச்சனை வராது. அவர் 7.5 சனியாக இருந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, எந்த பயிற்சியாக கூட இருக்கட்டுமே, நம்ம என்னென்ன விஷயங்களை செஞ்சுருக்கணும், அப்படி செஞ்சுருந்தால் நம்மளுக்கு பிரச்சனை வராது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ இல்லை நல்ல முழு மனதோட ஒருத்தவங்களுக்கு துரோகம் செஞ்சுருந்தீங்கன்னா அந்த துரோகத்தை இந்த உலகம் யாருமே பார்க்கலை, நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், அந்த உலகம் யாருமே நம்மளை பார்க்காம தான் இருக்காங்க, நம்ம சந்தோஷமாக தான் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிற மனிதனுக்கு கட்டாயமாக என்ன பண்ணுவார், பர்ஃபெக்டாக இந்த சனி பயிற்சியில் ஒரு தண்டனையை கொடுப்பார். ஓகேவா? பெண்களை தன் வசப்படுத்தி பொருளாதார ரீதியாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ ஒரு பாதிப்பை கொடுக்கும் வண்ணம் நான் ஆண், என்னோடய ஆதிக்கம் அப்படி இருக்கும், நான்லாம் நினச்சா செஞ்சு முடிப்பேன், உன்னை அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்களை கொடுமைப்படுத்துகின்ற அது ஆண்களாக இருந்தால் உறுதியாக அவர்களுக்கு பிரச்சனை கொடுப்பார். அதே போல் பார்த்திங்கன்னா ஆண்களை புரிந்து கொள்ளாமல் தன்னுடைய தேவைக்காக பழகிட்டு கஷ்டப்படுத்துகிற பெண்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பார். இதுதான் விஷயம். அதே போல் சிறு குழந்தைகளை தண்டிக்கிறவர்களை கஷ்டப்படுத்துகிறவர்களுக்கு உறுதியாக அந்த சனி பயிற்சியில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வரும். இதுதான் சனி பகவானுடைய ஆதிக்கம். அதை விட்டுட்டு நேர்மையாக உண்மையாக உழைச்சி சாப்பிட்டு, ஓகேவா, யாருக்கும் தீங்கு நினைக்காம தன்னை கஷ்டப்படுத்தினவர்கள் கூட உதவி செய்யும் ஆற்றல் கொண்ட அனைவருமே, அது 12 ராசி நேயர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் நல்ல விதமான, அதாவது சனி பகவான் ஒரு இடத்துக்கு போகிறாருன்னா
அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் ரிலீஸ் பண்ணி விடுவான்னு சொல்லி நம்ம வீடியோவில் முழுமையாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த விஷயங்களை அப்படியே பர்ஃபெக்டாக கொடுக்கக்கூடிய செயல்பாடுகளை சனி பகவான் செயல்படுத்த போகிறார். எப்போ? இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு 30க்கு மேலேன்னு வச்சுக்கோங்களேன். 30லேருந்தே உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்க போகுதுங்கிறது நிதர்சனமான உண்மை. வீடியோ முழுமையாக பாருங்கள், அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க உங்கள் ராசிக்கான வீடியோக்குள்ளே போவோம். மேச ராசி அன்பர்களுக்கு 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடைபெறுகின்ற சனி பயிற்சியானது என்னென்ன விஷயங்களை மாற்றங்களை சனி பகவான் கொடுக்க போகிறார். 7.5 சனிங்காங்களே, உண்மையிலே இந்த 7.5 சனி என்னை பாதிச்சிருமா? இதுதான் முதல் கேள்வி. மக்கள்கிட்ட நம்மகிட்ட வீடியோ ஃபோன் பண்ணி ஏற்கனவே சனி பயிற்சி வீடியோ போட்டிருக்கோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஜாதகம் பார்க்குற கிளைண்ட்டுமே கேட்பாங்க, மேசராசிக்காரங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஐயா 7.5 சனிங்காங்க எங்களுக்கு பாதிப்பை கொடுத்துருமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறீங்க. நான் தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. 7.5 சனி உங்களை எந்த ஒரு விதத்திலும் பாதிப்பு அடையாது. அதாவது மேசராசிக்கு இது 2வது சுற்று. அப்போ 30 வயது கடந்தவர்களுக்கு இது மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடுங்க. கும்ப ராசியில் அமர்ந்த சனி பகவான் கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக மேச ராசியை பார்த்துக்கிட்டே இருந்தார். அப்போ மேச ராசியை பார்க்கும்போது 2.5 வருஷம் நீங்கள் பட்ட பாடு வெளியே சொல்லவே முடியாது. சில பேர் வேலையை இழந்துட்டீங்க, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தை விட்டே வெளியே வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா காதலில் பயங்கரமாக நல்ல ஒற்றுமையாக இருந்த காதல் அடியாகி தோற்று போச்சு. ஸோ அதுக்கடுத்தபடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நிரந்தரமாக வேலை பார்க்க முடியல. அதாவது நீங்கள் செய்யாத தப்புக்கு உங்களுக்கு தண்டனை கொடுத்தாங்க. இதெல்லாம் கடந்த காலங்களில் உங்களுக்கு நடந்திருக்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் இனிமே சனி பகவானால் உங்களுக்கு அந்த பாதிப்பு வராது. சனி பகவான் கும்பத்திலிருந்து மீன ராசிக்குள்ளே நுழைந்தவுடன், அதாவது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்தவுடன் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு இருக்கும். இவனால் நீங்கள் மனசுக்குள்ளே வச்சு செய்யுமா வேண்டாமா, இதை செஞ்சால் தப்பாகுமா சரியாகுமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்க பார்த்தீங்களா? இல்லை செஞ்சும் கூட ஒரு குழப்பத்தோடு செஞ்சு ஒரு பிரச்சனையில் மாட்டினீங்க பார்த்தீங்களா? ஸோ இனிமேல் நீங்கள் தைரியமாக உங்களுடைய கம்பீரமான தோற்றத்தோடு நீங்கள் செயல்படுவதற்கான ஒரு செயல்பாடு சனி பகவான் கொடுக்க போகிறார். அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாட்களாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்து குழந்தை பாக்கியமே கிடைக்கல. நாங்கள் டெஸ்ட் பேபி வரையும் போய் பார்த்துட்டோம், அதில் கூட எங்களுக்கு பல ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படுற நம்மளுடைய அதாவது சிம்மத்தில் சனி பகவானுடைய பார்வை இருந்தனால மேசராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கல. ஸோ இப்போ சிம்மத்திலேருந்து அவர் பார்வையை விளக்குறாரு, மீனத்துக்கு போயிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, சிம்மத்திலேருந்து அவருடைய பார்வையை விளக்குறதுனால உங்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நம்மளுடைய மேசராசி நேயர்களில் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறீர்களோ, சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் உறுதியாக குழந்தை பாக்கியம் உண்டு. பெண் குழந்தை பிறப்பதற்கான அற்புதமான சூழ்நிலைகள் மேசராசினியர்களுக்கு கிரகங்கள் சாதகமாக கொடுக்கின்றன என்று பார்க்கிறோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள் எவ்வளோலாம் சமாளிக்க முடியல அப்படிலாம் இருந்த பிரச்சனையிலிருந்து விடுபட போகிறீங்க. உடல் ரீதியாக இனிமேல் பிரச்சனை உங்களுக்கு வராது. அந்த என்ன ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாது வேலையில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பிரச்சனைங்கிறது உங்களுக்கு அதிகமாக இல்லாமல் உங்களை நீங்கள் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிப்பதற்கான செயல்பாடுகளை சனி பகவான் 12ஆம் இடத்துல வந்து கொடுக்க போகிறார். அதே போல் நீங்கள் செய்யாத தப்புக்கு செஞ்சீங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு தண்டனை கொடுத்து உட்கார வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அது என்னடா நம்ம மட்டும் தப்பு செய்யலை, நம்மளை தண்டிக்கிறாங்களே, நம்ம உண்மையாக இருந்து கூட நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்களேன்னு ஒரு அழுத்தத்துலேயும் மன வருத்தத்துலேயும் இருந்தீங்க பார்த்தீங்களா? அது அப்படியே உடைய போகுது. இனிமேல் நீங்கள் எந்த தப்பு செய்யலைன்னு சொல்லி உங்களை தவறாக கூறினவங்க உங்கள்கிட்டே வந்து பேசுவாங்க, மேடம் நான் உங்களை தப்பாக எடுத்துக்கிட்டேன், ஸோ நீங்கள் பர்ஃபெக்டாக தான் இருக்கீங்க, உண்மையை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து அவங்க தன்னுடைய செயல்பாடுகளை மாற்றி உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பதற்கான வாய்ப்புகள் உண்டாக போகுது. சனி பகவான் அதுக்கான ஒரு சாதகமான சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கும். ஆனால் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம்ங்கிற விஷயமும் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு இப்போ பொருளாதார விஷயங்களில் எங்கேயா கொடுத்து வச்ச காசு வரல, எப்படியா ஒரு ரொட்டேஷன் பண்ணணும், நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும்னு நீங்கள் நினச்ச விஷயங்கள் ஏதாவது தடைகள் இருந்துச்சுன்னா அந்த தடைகளை தெரிஞ்சிடுவார். பொருளாதாரத்தை கொடுப்பார் சனி பகவான். ஆனால் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை அவர் பார்க்கறனால கொடுத்த பொருளாதாரத்தை நீங்கள் பாதுகாக்கக்கூடிய கெப்பாசிட்டியில் இருக்கீங்களான்னு சொல்லி செக் பண்ணுவார். யாரையா விட்டு உங்கள்கிட்ட கடன் கேட்க வைப்பார், யாரையா ஒரு நபருக்கு வந்து கடன் கொடுக்க வைப்பார். ஆனால் நீங்கள் கடன் கொடுத்தீங்கன்னா கொடுத்த பணம் திரும்ப வராது. இந்த யாரெல்லாம் மேச ராசியில் ஃபைனான்ஸ் தொழில் பண்ணுறீங்களோ அவங்களாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உறுதியாக சொல்கிறேங்க, ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குற நம்மளுடைய மேச ராசி அன்பர்கள்
அது சொந்தமாக ஃபைனான்ஸ் நடத்தினாலும் சரி, அல்லது ஃபைனான்ஸு நீங்கள் வந்து வேலை பார்த்தாலும் சரி, உறுதியாக மேசராசி என்பது ரொம்ப கவனமாக இருக்கணும். பணம் கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக எண்ணி கொடுங்க. இன்னொருத்தவங்கள்ட்ட பணம் வாங்கும்போதும் கவனமாக எண்ணி வாங்குங்க. அதை பணம் கொடுக்கும்போது ஒரு அத்தாட்சியோட ஏதாவது ஒரு கரெக்டான ஒரு என்ன சொல்கிறேன்னா பாதுகாப்பான விஷயங்கள், செக் கிளிப்புங்கிறது இல்லாட்டி பத்திரங்கள் எதுனாலும் ஒரு ப்ராப்பராக வாங்கி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், பணம் கொடுக்குற வாங்க விஷயங்களை செயல்படுத்துங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் ஒரு வார்த்தைகள் விட்டுட்டிங்கன்னா அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, உங்களை லாக் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் ஏற்பட்டுவிடும் என்பது கிரக ரீதியான உண்மை. சுயமரியாதை கிடைக்கும். மேசராசிக்காரங்களுக்கு உங்களுக்கான ராசிக்கான சுயமரியாதை எதிர்பார்ப்பீங்க பார்த்தீங்களா, நான் இப்படித்தான் செயல்படுவேன், என் பேச்சை நீ கேட்டால் கேளு, கேட்காட்டி போ அப்படிங்கிற ஒரு தாக்கத்தில் நீங்கள் எப்போயுமே ஒரு கம்பீரமாக செயல்படுவீங்க. அந்த சுயமரியாதை இந்த 2.5 வருஷமாக உங்களுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்புகள் குறைவு. ஸோ இனிமே வந்து உங்களுடைய சுயமரியாதை பாதுகாக்கப்படும். நீங்கள் போய் நின்னீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மரியாதை கிடைக்கும். ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு மன அழுத்தம் இல்லாமல் நீங்கள் கம்பீரமாக நிற்கக்கூடிய ஆற்றல்கள் கிரகங்கள் கொடுக்கின்றன. அதுபோல் அரசாங்க வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற மேசராசி என்பவர்களுக்கு பல பிரச்சனைகள் வந்திருக்கும். எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தாலும் மேசராசிக்காரங்க பல பிரச்சனைகளில் வேலைகளை சந்திச்சிருப்பாங்க. உண்மையாக பர்ஃபெக்டாக நீதியாக நேர்மையாக இருந்த உங்களையே சீண்டி பார்த்து உங்கள் மேலே குற்றத்தை சாட்டியிருப்பாங்க. அந்த குற்றம் தவறு என்பதை நீங்கள் ப்ரூவ் பண்ணுறக்கூடிய காலகட்டம் தான் மேச ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் அமர்கின்ற இந்த காலகட்டம் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். ஸோ எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா, கொடுக்குற வாக்கு கொஞ்சம் நிதானமாக கொடுங்க. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வெற்றி உண்டு. குழந்தைகளுக்காக சில செலவுகள் செலவழிக்க வேண்டியிருக்கும். ஸோ கவனமான செலவுகள் செய்யுங்க. யாருக்கும் கடன் மட்டும் வாங்கி கொடுக்காதீங்க. கடன்கிற விஷயத்தில் யாருக்கும் கையெழுத்து போட்டுறாதீங்க. அப்படி கையெழுத்து போட்டால் கட்டாயமாக மாட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். தகப்பனாருடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்துங்க. கட்டாயமாக இந்த 2.5 வருஷத்தில் 6 மாதத்துக்கு ஒருக்க உங்கள் குலதெய்வ கோயிலில் போய் கண்டிப்பாக காலை வச்சு மனசார சாமி கும்பிட்டுவாங்க. குடும்பத்தோடு போய் நம்மளுடைய மேசராசிக்காரங்க 6 மாதத்துக்கு ஒரு முறை உங்களுடைய குலதெய்வ கோயிலில் போய் சாமி கும்பிடும்பொழுது சனி பகவானால் ஏற்படுகின்ற சின்ன சின்ன தாக்கங்கள், ஒரு மன அழுத்தங்கள் இதெல்லாம் கடந்து நீங்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். இந்த சனி பயிற்சி அப்போ நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் உங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்கும், என்னென்ன வழிபாடு செஞ்சால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற இந்த 2 நாளில் எந்த நாளில் அஷ்டம திதி வருதோ, அஷ்டம திதி வரும் நாளில் நீங்கள் அந்த அஷ்டமி அன்னைக்கு நீங்கள் கட்டாயமாக என்ன பண்ணணும்னா, கால பைரவருக்கு தீபம் ஏற்ற வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை அல்லது சனிக்கிழமை வருகின்ற அஷ்டமி அன்று கால பைரவருக்கு நீங்கள் தீபம் ஏற்றுவது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் சனி பகவான் 12ஆம் இடத்தில் அமர்ந்து 7.5 சனியாக இருந்தாலும் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காமல் நல்ல விதமான முன்னேற்றங்களையும் சகல சௌபாகியங்களும் கொடுப்பதற்கான ஒரு அற்புதமான வழிபாடு தான் கால பைரவருக்கு நீங்கள் தீபம் ஏற்றுவது என்பது சொல்கிற ஒரு மிக முக்கியமான விஷயம். கண்டிப்பாக மனசார வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் சகல சௌபாகியங்களும் கிடைக்கட்டும் என வாழ்த்துக்களை கூறி உங்களிடம் இந்த அன்போடு விடைபெறுவது உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.